நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்குறதாங்க மஞ்சள் தோட்டம். இந்த மஞ்சள் தோட்டத்தில் இப்போது மஞ்சள் எங்கே இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மஞ்சள் பார்க்கும்போது அதனுடைய வேர் பகுதியில் தாங்க மஞ்சள் வரும். இப்போ பார்க்குறது தாங்க மஞ்சள். இந்த மஞ்சளுக்கு நல்ல ஒரு மருத்துவத்தன்மை கொண்ட ஒன்றாக இருக்குதுங்க. இந்த மஞ்சளில் ஒரு வேதிப்பொருள் இருக்குதுங்க. கக்குமென் அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த மஞ்சளில் இருக்குதுங்க. இது என்ன செய்யும்னு சொல்லி பார்க்கும்போது கேன்சர் செல்களை வளர விடாமல் கண்ட்ரோல் பண்ணுங்க. இப்போது இந்த மஞ்சள் பச்சை மஞ்சளாக இருக்குது. இந்த மஞ்சள் ஒரு 100 கிராம் வாங்கி அதை வேச்சி எடுத்துக்கலாம். வேச்சி எடுக்கப்பட்ட மஞ்சளோட 10 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாம். ரெண்டையுமே பவுடராக்கி எடுத்துக்கிட்டு அதோட கூட தேங்காய் எண்ணெய் ஒரு 25-50 அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு எல்லாமே நல்லா உண்டை மாதிரி பிடிச்சிக்கலாங்க. அப்போ உண்டை மாதிரி பிடிச்சதை ஒரு 48 நாட்களுக்கு 48 உண்டைகளாக எடுத்து வச்சு அதை என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது காலை நேரத்தில் தினமும் பாருங்கள், இந்த மாதிரி உண்டையில் ஒரு உண்டையை எடுத்து வாயில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி அப்படியே உமிழ்நீரோடு நாம் பார்த்திங்கன்னா அதை விழுங்கும்போது நமக்கு ஹீமோதெரப்பி பண்ணியிருக்கிறவங்க, ரேடியேஷன் பண்ணியிருக்கவங்க, ஆப்ரேட் பண்ணியிருக்கிறவங்க மேற்கொண்டு கேன்சர் செல்கள் வளர விடாமல் இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேங்க. அது மாத்திரம் இல்லை நேயர்களே, இப்போது கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உடல் மெலிவு ஏற்படும். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. இப்படி இதை உபயோகப்படுத்திட்டு வரும்போது அந்த உடல் மெலிவு நீங்கி அவங்களுக்கு கொஞ்சம் பாடி என்ன ஆகணுங்க, வெயிட் அதிகமாகும் அப்படிங்கிறத கூட தெரிவிச்சுக்கிறேன். அவங்க ஹெல்த் இல்லாத தன்மையாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்து கிடைக்கும். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தூக்கமின்மை, சோர்வு எல்லாமே மாற்றக்கூடிய தன்மை தாங்க இந்த மஞ்சளில் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இதை நம்முடைய பகுதிகளில் கேன்சர் வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்டுங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவர்கள் 15 ஆண்டு காலங்கள் 20 ஆண்டு காலங்கள் அந்த கேன்சர் செல்கள் கட்டுப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது மிகவும் ஒரு எளிமையான ஒரு மருத்துவ முறை அப்படிங்கிறத உங்கள் மத்தியில் தெரிவித்துக்கிறேன். நீங்கள் இதை பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லை, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஏராளமான நபர்கள் பயன்பெறும்படியாக இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்.